ஹலோ எவ்ரிவன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை பார்த்து என்னடா குண்டா இருக்க இல்ல ஒல்லியா இருக்க அப்படின்னு நம்மள்ட்ட சொல்றாங்க அப்படின்னா நம்ம மைண்ட்ல அடுத்து வர ஒரு சொல்யூஷன் முதல்ல ஜிம்முக்கு போகணும் அப்படின்றது தான். ஜிம்முக்கு போய் தான் ஃபிட்டா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இதுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட், கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். நமக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா தோர். அவரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்ல ஹெவி வெயிட்ல மட்டும் ட்ரெயின் பண்ண கிடையாது, அதை தாண்டி அவர் பண்ண ஆக்டிவிட்டிஸை அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபுல் பாடி ஸ்ட்ரென்தனிங், ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச எஸ்டிஆர் அவரோட ஃபேட் லாஸ் ஜேர்னில அவரோட ரிலீஸ் பண்ண வீடியோலயே தெரியும், அவரு வெயிட் ட்ரைனிங் மட்டும் பண்ண கிடையாது, மார்ஷியல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்காரு, ஸ்விம்மிங் பண்ணியிருக்காரு, ஷட்டில் விளையாடுறாரு, அதை தாண்டி கார்டியோ பண்றாரு. ஸோ ஃபிட்டா இருக்கணும்னா நமக்கு ஜிம்முக்கு போயிட்டு தான் மசில் பில்ட் பண்ணணும், ஜிம்முக்கு போயிட்டு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நம்ம எங்கேஜ் ஆனாலுமே நமக்கு அது ரிசல்ட் தரும். அது கூட நம்ம ஒரு ப்ராப்பர் டயட் இருந்தா ஷியோரா நமக்கு ரிசல்ட் வரும். நீங்க ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ற பர்சன் அப்படின்னா உங்களுக்கான டிப்ஸை நான் தரேன், என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.